அப்படி பிறந்துட்டு வேலை கிடச்சி பிறந்துட்டு எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் போகவே முடியாது. ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் கூட அங்கே போடுவா அதை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எவ்வளோ மோசமாக இருக்கும். அடுத்தவங்க வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி என்ன இப்படி நம்ம பாப்பா மட்டும் வித்தியாசமாக பார்க்க ஸ்கூல்லையுமே உட்கார மாட்டேன். அதனால் நான் ரொம்ப பிடிமாக இருப்பேன். ஆஃபீஸ்க்கு போனோம்னா அங்கேயே உட்காந்துருக்காங்க. என்ன உன் மகன் என் பேரை நான் கூட்டிகிட்டு வரேன், என் பேரை ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம், உன் மகன் வந்து மொழிக்கிட்டே இருக்கா ஒரு மாதிரி நம்ம டிஃபன் பண்ணி பேசுவோம். இப்போ என்னால் சாட்டர்டே கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா போனதுனால 10 நாள் வர முடியும். சாட்டர்டே ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன். ரியாஸ்டி அங்கே ஒர்க் பண்ணுறது கம்ப்யூட்டர் எடுத்து ரியாஸ்டி எத்தனை தடவை கொடுத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ரியாஸ்டி ஒரு 3ஆவது தடவை கொடுக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டா, என்ன இங்கே அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டா, பரவாயில்லையே உன் மகன் என்னன்னு கேட்டாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கேன். ஒரு இடத்துல நிற்கிறா, அங்கே இருக்கிற பொண்ணு ஸ்டாஃபாக இருக்கிற பொண்ணு சொல்லுது, என்னக்கா ஒரு இடத்துலயே உங்கள் பாப்பா இருக்காதுக்கா, உங்கள் முகத்தை பார்த்துருக்கா அவங்க மகன். நான் கூப்பிட்டேன்னா என்னன்னே எனக்கு வந்துட்டு 2 மாதமா கம்ப்ளீட் ஆகலை. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்காது. இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருக்கா. இதில் கொஞ்சம் எனக்கு நல்லா வித்தியாசமாக தெரியுது. இந்த சென்டர் எங்கேக்கா இருக்குன்னு கேட்டா, நான் எனக்கு வேற ஒரு மயன் எம்ஜி ஸ்கூலில் படிக்கிறேன், அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு. அதனால என் மகளையும் நான் பாரு ஒரு 6 மந்த்தில் நான் எம்ஜி ஸ்கூல்லேயே நான் சேர்ப்பேன். என் மகளெல்லாம் கண்டிப்பாக அப்படின்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தேனத்தை நான் இந்த வருஷம் சேர்ந்து ஒரு குழந்தை கிடச்சிருக்கேன். என் மகளை வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். நாங்கள் 2 பேருமே என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி எவ்வளவோ இது பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து எனக்கு ரொம்ப 2 மந்த்லேயே எனக்கு நல்ல ரொம்ப சந்தோஷப்படுது. எடி